2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி சனி மகாதசை. சனி மகாதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர், 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான், நன்மை செய்யக்கூடிய கிரகம். இந்த நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் வரும்? உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 40 வயதுக்கு மேலே 75 வயசுக்குள்ள 19 வருடங்கள் உங்கள் வயசுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த 40 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ளே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசைங்கிறது வரும். இது வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா குருதசையில் ஓரளவுக்கு, ஏன்னா குருதசையை நன்மை செஞ்சுருக்காது. அப்போ இந்த ராசிக்கு இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா? நன்மை செய்யும். இந்த ராசிக்கு எப்படி முதல் 10 வருஷம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன்னா இந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, அதன் பிறகு வரக்கூடிய சூரிய புத்தியிலேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அந்த ராகு புத்தியெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யாது. குரு புத்தி வரைக்கும் நன்மை செய்யாது. அதாவது முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும், பின்னாடி 10 வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும். அதாவது தசா புத்தி பொறுத்து தசா நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு ஓகே, இதே ராசிக்கு, ஏன்னா இதே ராசியை பற்றியே நம்ம பேசுவோம். வேற லக்னம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. வேற லக்னமாக ஒரு சில பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவயோக லக்னமாக நல்ல பலன்களை கொடுத்துருக்கலாம். அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா அந்த லக்னத்துக்கு சனி பகவான் தசைங்கிறது நல்லது செய்யாது, ஆனால் ராசிக்கு நல்லது செஞ்சிடும். ராசிக்கு நல்லது செய்யுமா, அப்போ லக்னத்துக்கு நல்லது செய்யுமா? முதல்ல ராசிக்கு முதல் 10 வருடங்கள் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் நல்லதே செஞ்சிரும், நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு. பின்னாடி வரக்கூடிய லக்னத்துக்கு 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது கெடுபலன்களை கொடுத்துரும். எதுலேருந்து அப்படின்னாக்கா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, பின்னாடி டோட்டலாகவே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த லக்னத்துக்கு பகை கிரக லக்னமாக வந்துடும், பகை கிரகங்களாக வந்துடும். அதனால அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு சப்போர்ட் பண்ணாது, மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துரும். இது ஒரு சில பேருக்கு 19 வருடங்களும் யோகத்தை கொடுக்கும். அது எங்க இருந்தா அப்படின்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, 6, 10, 11 இது மாதிரி இடங்கள்ல சனி. அதாவது லக்னத்துக்கு அவயோக கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு 3, 6, 10, 11, ராசிக்கு 3ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம். 6ல் இருந்தால் கூட பாதி பலன்கள் தான். 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல பலன்களே கொடுத்துரும் இந்த சனி பகவான். இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா 19 வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல ஒரு லைஃப் கொடுத்துரும். ஆனால்
இடையில ஒரு அஷ்டம சனி 7.5 சனி வந்துச்சுன்னா மொத்தமாக கெடுத்து விட்டுரும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் முதல்ல நன்மை செய்யக்கூடிய 10 வருடத்துல இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களை கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, உங்கள் லக்னத்துக்கு 19 வருடங்களும் இந்த சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய ஜாதகமாக கூட உங்களது இருக்கலாம். இடையில 7.5 சனி வரக்கூடாது, அஷ்டம சனி வரக்கூடாது, எப்படி வந்துடும். இப்போ 7.5 சனி தான் பஞ்சாயத்து. 2018க்கு முன்னாடி சனி மகா தசையில் இருந்தவங்க நல்லாவே இருந்திருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட பெருசாக கெடுபலன்களை கொடுத்துருக்காது. ஏதோ போயிருக்கோம், ஏதோ பிரச்சனைகள் போயிருக்கோம், சின்ன சின்னதாக வந்திருக்கும் போயிருக்கோம். அதுலேருந்து சரியில்லைன்னு மட்டும் சொல்லுவீங்க, அவ்வளோதான். அந்த சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தால், அதாவது இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் நல்லது செய்யாது. அப்போ அந்த சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப கெடுபலன்கள் இல்லைனாலும் நார்மலாக இருக்கும். நல்லாவும் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு நல்லாவும் இருக்கும். அந்த சனி பகவான் தசை ஆரம்பிச்சதுலேருந்து நல்லாவும் போயிருக்கும். இப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து நல்லா இருந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து அதில் வந்து ஆவரேஜாக போச்சுங்க, இல்லைன்னா சனி தசையிலேருந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு நபர்கள் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த 7.5 சனி வந்த பிறகு நல்லா இருக்குது. சனி மகாதசை வந்து எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்தது, நல்லா லைஃப், எனக்கு கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுத்துச்சு. இந்த 7.5 சனி ஆரம்பிச்சது தான் எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் ஆவரேஜாக போயின்னு இருந்ததுங்க, ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சது தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. எல்லாமே 7.5 சனி தான். ஏன்னா சனி தசையில் 7.5 சனி வந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, மொத்தமாக அது பிரச்சனைகளை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசை அப்படிங்கிறது 2வது சுற்று, இப்போ வந்து 3வது சுற்று ஒரு சில பேருக்கு வரும். 60 வயசுக்கு மேலே 3வது சுற்று. 2வது சுற்றுல இருக்காங்க இல்லையா, அந்த பொங்கு சனி, இதில் கூட இந்த 10, 11 3ஆம் இடம் அதில் ராகுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். 7.5 சனியில் நல்லா இருந்திருப்பாங்க. 7.5 சனியிலும் நல்ல ஒரு லைஃப். அதுலேயும் நட்பு கிரக வீட்டில் இருக்கணும். அது சுக்கிரனோட வீட்டில் அந்த சனி ராகு சேர்க்கை, இவரோட வீட்டில் கூட சனி ராகு சேர்க்கை இருக்கலாம். இன்னொன்று வந்து குருவோடைய வீட்டில் சனி ராகு சேர்க்கை. இது மாதிரி நட்பு கிரக வீட்டில் புதனோட வீட்டில் சனி ராகு சேர்க்கை. உங்கள் லக்கணத்துக்கு அது 3ஆம் இடமாவோ 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அந்த இடம் வந்து 3ஆம் இடமா இருக்கணும், இல்லைனா 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இப்படி இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 7.5 சனியில் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ 7.5 சனி முடிஞ்ச பிறகு ஒரு வேலை வாய்ப்பு பாதிச்சிருக்கோம், ஒரு கடன் பிரச்சனை பெருசாக வந்திருக்கும், எவ்வளோ கொடுத்துச்சா மொத்தமாக காலி பண்ணி விட்டுருக்கோம். இது மாதிரி சனி தசையில் பலதரப்பட்ட நிறைய ஜாதகங்களோட அந்த பலன்கள் இருக்கு இல்லையா, நிறைய சொல்லலாம். அதை பற்றி 1, 2 கிடையாது. சனி தசை இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய, அதாவது மறைமுக சுப தொடர்பு கொண்ட ஜாதகம், இது எல்லாமே நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்கும். ஆனால் 7.5 சனி வந்த பிறகு பஞ்சாயத்து கொடுத்துருக்கோம். இப்போ 7.5 சனி முடிஞ்சு, அது கதை கிடையாது. 7.5 சனி முடிஞ்சு இப்போ எப்படி இருக்கும், இப்போ நார்மல் லைஃபுக்கு நான் வருவேனா, இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சனி மகாதசை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து லக்ன அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்கள் லக்னம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக வந்தால், இதுக்கு மட்டும் நம்ம பிரித்து சொல்லி ஆகணும். என்ன லக்னம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், அது மட்டும் இல்லாமல் கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 லக்னங்கள், இந்த 6 லக்னங்களுக்கு முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். இந்த 6 லக்னத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ முதல் 9 வருடத்தில் இருக்கிறீங்களா, அதாவது 10 வருடத்தில் இருக்கிறீங்களா, இல்லை பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருக்கிறீங்களா, அது உங்களுக்கு தெரியும். முதல் 10 வருடத்தில் இருந்தீங்க, இந்த 7.5 சனியில் கொஞ்சம் பாதிச்சிருக்கும். முன்னாடி நல்லது கொடுத்துட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அந்த 7.5 சனி முழுமையாகவே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சனி தசையில் சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே நன்மை செய்யாது. அப்போது அது மாதிரியான இடங்களில் இருந்தீங்க, இந்த 7.5 சனி முடியும் போது பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் முதலீடு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போகிற பாதையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் கவனமாக வைக்கணும். நான் பயங்காட்டத்துக்காக சொல்லலை. இதில் வந்து
நல்ல பலன்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 7 சனியில் நடக்கிற மாதிரி பிரச்சனைகள் நடக்காது. 7 சனி முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதை தெரியும், ஒரு வழி தெரியும், ஒரு வருமானத்துக்கு உண்டான வழி தெரியும், ஒரு தொழிலுக்கு உண்டான வழி தெரியும், அவ்வளோதான். இதில் பெருசாக நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதாவது பின்னாடி வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுலேயும் ஒரு சில பேருக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்ல ஒரு தொடர்பில் நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் அதுவும் ஆவரேஜாக போகும், பெருசாக ஒன்றும் கெடுக்காது. இது சனி பகவானுடைய நட்பு கிரக லக்கணம், இந்த 6 லக்கணம். இதே பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் 10 வருடங்கள் இல்லை 9 வருடங்கள் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த லக்கணத்துக்கு இந்த சனி தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது, பெருசாக நன்மை செய்யாது. அப்போ ராசிக்கு நன்மை செய்யும்னு சொன்னீங்களே, ராசிக்கு நன்மை செய்யும் முதல்ல லக்னத்துக்கு பார்க்கணும். லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னம் தான் உயிர் பாவம், அதுக்கு தான் என்ன ஆதிபத்தியத்துக்கு வராரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாதுன்னு சொன்னால் கூட மறைமுக சுப தொடர்பு அந்த லக்னத்துக்கும், அதாவது இப்போ கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், குருவுடைய வீடு மீன லக்கணம், தனுசு லக்கணம், இந்த 6 லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா இந்த 6 லக்கணத்துக்கும் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுன்னா அதுவும் நல்லது பண்ணிடும். அந்த 19 வருடங்களும் நல்லது பண்ணிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது. கெடுபலன்கள் 19 வருஷமும் உண்டு, அது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ மறைமுக சுப தொடர்புனாக்கா 3, 6, 10, 11 உங்களுக்கு சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக அந்த லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா அந்த தசை அப்படிங்கிறது நல்லது பண்ணிகிட்டே வரும். 7 சனியில் நல்லது பண்ணாது. இப்போ அடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய புத்தியிலேருந்து பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி வரக்கூடிய அதாவது மேஷ லக்கணத்துக்கு, விருச்சிக லக்கணத்துக்கு, தனுசு லக்கணம், மீன லக்கணம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திர, சூரியன், செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பின்னாடி வந்துச்சுனாக்கா, அதாவது 10 வருடம் முடிஞ்சு 10 வருடத்துலேருந்து 19 வருடம் வரைக்கும் சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஏற்றம் அருமையாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். இப்போ வயசான காலத்தில் தான் இது வருது. 40 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசுக்குள்ளே ஒரு வேலையில் இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 60 வயசுக்கு மேலே ஓய்வில் இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணாலும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இதே ஒரு வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு வளர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி தசை. ஏன்னா சனி தசை உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, திருமணம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஏதோ ஒன்று. நீங்கள் எங்கேயாவது பொண்ணு கட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது மாதிரி வந்துடும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் மனக்கசப்பு, உங்களுக்கு மட்டும்தான் மனசாபத்தை வச்சுனே இருக்கும், மன அழுத்தங்கள், வேலை ரீதியாக பிரச்சனை, இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். இது சனி பகவான் தசை. இது அவயோகம் செய்யக்கூடிய, அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் 9 வருடங்கள் இல்லைன்னா 10 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ முதல் 9 வருடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ 7 சனி முடிஞ்சு இந்த 9, 10 வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சுக்கிர புத்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சுக்கிர புத்திக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். இன்னும் 1 வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி 2 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னால் கூட எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு அது ஆப்போசிட்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இதுவே இந்த லக்கணத்துக்கு இந்த 9 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக அந்த லக்கணத்துக்கு முதல் 9 வருடத்தில் 7 சனி ஒரு காட்டியிருக்கும், ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக பண்ணியிருக்கோம். அது இன்னமும் தொடருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சுக்கிர புத்தி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி சுக்கிர புத்திக்கு பிறகு தான் அந்த சந்திரன், சூரியன், செவ்வாய், ராகு, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் நம்பலாமே தவிர, ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு சில பேர் 7 சனி விடுதலையான பிறகு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், உடனே நமக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு விரக்தி ஆகிடுவாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். நான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த சனி மகா தசையில். சனி பகவானை போல கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. நான் பார்த்ததில் 19 வருடங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தவங்களையும் பார்த்துருக்கிறேன்.
19 வருடங்கள், அதாவது அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால், லக்னத்துக்கு மறைவு, ராசிக்கும் மறைவு, எந்த ஒரு இடத்துக்குமே அது எப்படி பார்த்தாலும் சுபர் தொடர்பு இல்லாமல் ஒரு தசை நடத்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், முடிக்கும்போது கடவுளே இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துரும், விரக்தியை கொடுத்துரும் அந்த சனி தசை அப்படிங்கிறது. அதனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி மகாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இதுக்கு நிறைய நம்ம பேசலாம், நிறைய இருக்குது, 1, 2 கிடையாது. இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ லென்த்தாக போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக நான் சுருக்கமாக ஒரு சில பதட்டத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பேசணும்னா நிறைய பேசலாம். அப்படி இருக்கும்போது இந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணும். இதன் பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது, ஓரளவுக்கு கிளியர் ஆகி நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த சனி மகா தசையில் பார்க்கலாம். நன்றி.